மிகவும் உருக்கமானவர் அழுகண்ணி சித்தர். மற்ற சித்தர்கள் தத்துவங்களையும் யோக முறைகளையும் அதிகாரமாகவோ அல்லது அறிவுரையாகவோ சொன்னபோது இவர் இறைவனிடம் ஒரு குழந்தையைப் போல அழுது அழுது ஞானத்தை பெற்றவள் பெயர் காரணம். அழுகண்ணி இறைவனை பிரிந்த ஏக்கத்தினால் கண்கள் எப்போதும் கண்ணீருடன் அழுகையோடு இருந்ததால் இவருக்கு இந்த பெயர் வந்தது. தனது பாடல்களின் ஒவ்வொரு அடியின் இறுதியிலும் என் கண்ணம்மா என்று உருக்கமாக பாடியதால் இவரை கண்ணம்மா சித்தர் என்றும் அழைப்பதுண்டு. அவரது பாடல்கள் மற்றும் தத்துவம் இவரது பாடல்கள் கேட்பவரை உருவ வைக்கும் தன்மை கொண்டவை. உலகமாயையில் சிக்கித் தவிக்கும் ஆன்மாவின் வேதனை அழகாக பாடியுள்ளார். மிகவும் புகழ் பெற்ற ஒரு பாடல் உப்பிலா பாண்டமடா கண்ணம்மா. ஓடித் தொலைந்து விடு குப்பையிலே போட்டதென்ன கண்ணம்மா. கொண்டு வந்த லாபம் என்ன பொருள்? இந்த உடல் உப்பு இல்லாத சாரமற்ற மண்பாண்டம் போன்றது. இது ஒரு நாள் குப்பையில் போய் சேரும். இந்த வாழ்க்கையில் நாம் தேடிக்கொண்ட உண்மையான லாபம் ஞானம் என்ன என்று கேள்வி எழுப்புகிறார். முக்கிய கருத்துக்கள்: சரணாகதி அறிவால் இறைவனை அடைவதை விட அன்பால் மற்றும் கண்ணீரால் இறைவனை அடைய முடியும் என்று காட்டினார். பெண் தெய்வ வழிபாடு இறைவனை ஒரு தாயாகவோ அல்லது காதலியாகவோ கண்ணம்மா கருதி வழிபட்டார். எளிமை மிகவும் எளிய சொற்களைக் கொண்டு கடினமான ஞான மார்க்கத்தை போதித்தார். தொடர்பு மற்றும் வரலாறு: இவர் குதம்பை சித்தரின் குருவாக கருதப்படுகிறார். இவர் எக்காலத்தைச் சேர்ந்தவர் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவருடைய பாடல்கள் இன்றும் சித்தர் பாடல்களில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. ஜீவசமாதி: இவர் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் அருகே உள்ள ஒரு இடத்தில் ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது.